இனிய வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் அண்மையில் வந்து மலேசியாவில் பத்துக்கே முருகன் கோயிலுக்கு போய்க்கல எங்களுக்கு பலவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நடந்தது. சின்னாக்களுக்கு வந்து இன்னுமே ஒரு புதுவிதமான அனுபவமாக இருந்துச்சு. இந்த குரங்கு செய்கிற சேர்க்கை பாருங்க. எங்களோட கனி வந்து ரொம்ப பயந்துட்டான், அழுதுகிட்டே இருக்கிறான். கொண்டு வர வடிவு சின்னாக்களுக்கு வந்து உண்மையில் ஒரு புதுவிதமான அனுபவம். அந்த குரங்கு வந்து ஆரம்பத்திலேயே எங்களுக்கு இந்த அர்ச்சனை வாங்கும் பொழுது சொல்லியிருந்தவைகள், குரங்கள் வந்து உங்களுடைய அந்த பேக்கில் வந்து பறிக்கும், நீங்கள் வந்து பயப்படாதீங்கோ, இல்லை அதை பக்குவமாக சேஃபாக வச்சுருங்கோண்டு. நாங்கள் அதை பெருசுபடுத்தையில் என்ன குரங்கு வந்து பறிக்க போதுன்னு எடுத்தான் போனாங்க. ஆனால் உண்மையிலேயே அது நடந்தது எங்களுக்கு. அழகான ஒரு விஷயம். இந்த புறாக்களுக்கு நாங்கள் வந்து தீனி போட்டது, அதுகள் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டது எல்லாமே வந்து ஒரு விதமான ஒரு மனத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. இப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தெப்பக்குளம் இருந்தது. அதை தொடர்ந்து வந்து ஒரு பறவைகள் சரணாலயமும் அதுக்கு பின்னால் வந்து ஒரு குகையும் வந்து இருந்தது. அந்த பறவைகளில் மயில் வந்து வெல் ட்ரெயின் மயில் மாதிரி நல்ல வடிவாக எங்களுக்கு நாங்கள் படம் எடுக்கிறதுக்கு ஏற்ற வகையில் நல்ல வடிவாக ஆடி ஆடி எங்களுக்கு சந்தோஷத்தை தந்துச்சுது. மயில் மட்டும் இல்லாமல் நிறைய பறவைகள், பஞ்சவர்ண கிளி என்று சொல்லி நிறைய பறவைகள் எல்லாம் இருந்தது. ஆனால் அவைகள் வந்து அதை வந்து படம் எடுக்கிறதுக்கு வந்து எங்களை அனுமதிக்கல. அதுக்கு தனியாக வந்து ஒரு காசு அறவிட்டிருந்தார்கள். 30 ரிங்கெட் வந்து ஒரு பறவையை வந்து நாங்கள் பார்க்குறதுண்டா அது தொட்டு அதை படம் எடுக்கிறேன்டா எடுத்தார்கள். அதால் வந்து நாங்கள் அந்த பறவைகிட்ட நாங்கள் போகல. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சமய இதிகாசங்களில் நடந்த புராண கதைகள், நாங்கள் கேள்விப்பட்ட கதைகள், எங்களுக்கு பரிச்சயமான தெய்வங்களுடைய அந்த திருவுருவச் சிலைகள், கதைகள் எல்லாம் நல்ல அழகாக சிற்பமாக்கப்பட்டு இங்கே வைக்கப்பட்டிருந்தது. பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருந்துச்சு. நாங்கள் வந்து சில விஷயங்களை வந்து இப்போ நாங்கள் எங்களை மாதிரி புலம்பெயர் தேசங்களில் வந்து இருக்கிற ஆக்களுக்கு வந்து இந்த குழந்தைகளுக்கு சில விடயங்களை காட்டணும்னு சொல்லி சொன்னால் அது சில சாத்தியமற்றதாக தான் இருக்குது. சில நேரங்களில் இந்த திரைப்படங்கள்லேயோ அல்லது கார்ட்டூன் மாதிரியான படங்கள்லேயோ அவைகளுக்கு காட்டுறதை விட இப்படி இந்த இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு வந்து அதை காட்டும் பொழுது அவர்களுக்கு அந்த லைவாக அதை உணர்ந்து அதை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம்னு தான் நான் சொல்லுவேன். சில வரலாறுகள், சில சமய கதைகள் வந்து நாங்களே மறந்து போயிட்டோம். ஆனால் இங்கே பார்க்கக்குள்ளே வந்து அதில் நாங்கள் திருப்பவும் ரீகால் பண்ணி அதை வந்து சிந்தித்து அதை பற்றிய அதுக்கு பின்னால் இருக்கிற கதைகள் அதுகளை வந்து பிள்ளைகளோட பகிர்ந்து கொள்ளைக்குள்ள வந்து உண்மையிலே ஒரு மட்டட்ட மகிழ்ச்சியாக தான் இருந்தது. நாங்கள் வந்து பல்வேறு விஷயங்களை வந்து நாங்கள் கதைச்சிருந்தாலும் இந்த சமயம் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் வந்து எங்களோட பிள்ளைகளோட வந்து பகிர்ந்து கொள்வது என்னவோ மிக குறைவாக தான் இருக்குது. ஏனென்றால் அதுக்கான சந்தர்ப்பம் என்பது மிக அரிது. இப்போ ஊரில்ன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஊரில் ஒரு 4-5 பெரிய கோயில்கள் இருக்கும். வருஷத்தில் ஒரு 4-5 தேர் திருவிழா அது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் அடிக்கடி அந்த கோயில்களுக்கு போய் அந்த பிள்ளைகளுக்கு சைவ சம்பந்தமான கதைகள், தேவாரங்கள், பன்னிசைன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய வசதிகள் இருக்குது. இப்போவும் வந்து ஊரில் வந்து இது எல்லாத்தையும் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் புலம்பெயர் தேசங்களில் வந்து மிக அரிது. பிள்ளைகளுக்கு வந்து தேவாரங்களை சொல்லி கொடுப்போம். ஆனால் அதை பாடினது யார், அதுக்கு பின்னான வரலாறு என்ன என்று சொல்லி எல்லாம் நாங்கள் சொல்லி கொடுப்பது வந்து மிக அரிது. இந்தியாவுக்கு போய் நாங்கள் எப்படி அந்த ஆலயங்களுடைய அந்த சிற்பக்கலைகள் அதை பற்றிய அனுபவங்களை பெற்றுக்கொள்கிறோமோ அதே போல் இதுவும் ஒரு வித்தியாசமான அனுபவம், வித்தியாசமான ஒரு கிரியேஷன் என்று தான் சொல்லணும். அழகாக அந்த குகைக்குள்ளே வந்து எனக்கு செய்திருக்கிறது வந்து மிக பாராட்டப்படக்கூடியது. உண்மையாக அதுக்கான மெயின்டெனன்ஸ் என்பது வந்து மிக கடினமான ஒன்றாக தான் இருக்கும். எங்கேயும் எல்லா இடமும் வந்து ஒளி விளக்குகளாலையும் அந்த இன்னும் அந்த சிற்பங்களால் அழகூட்டும் வகையிலும் வந்து அந்த வர்ண ஒளிகளால் வந்து அதை நாங்கள் அலங்கரிச்சிருந்ததையும் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது.
குகைகளில் வந்து இயற்கையாகவே விழுந்து கொண்டிருக்கிற அந்த நீர், அதை விட செயற்கையாக வந்து அமைத்திருந்த நீருண்ட சலசலிப்பு எல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தான் எங்களுக்கு தந்துச்சுது. பத்துக்கே முருகன் கோயிலுக்கு வரைக்கும் கண்டிப்பாக அந்த ராமர் கேவையும் இந்த குகையையும் வந்து நீங்கள் போய் கண்டிப்பாக பாருங்கோ. உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தரும். அதே நேரத்தில் வந்து உண்மையில் நாங்கள் அந்த காசு என்றதை வந்து பார்க்காமலுக்கு நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்க வேணும். சில பேர் அதை பார்க்குறையில அதை மிஸ் பண்ணப்பட்டுடுறது. உண்மையிலே நாங்கள் கூட அப்படி தான் நினச்சோம். நாங்கள் உண்மையிலேயே நல்ல விஷயமா இருந்தது. நீங்களும் பத்துக்கே முருகன் கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக போய் பாருங்கோ. மற்றும் காணொலியில் உங்களை சந்திக்கும் வர அன்பு வணக்கங்கள். நன்றி.